ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக சூப்பர் டேஸ்டியான சுரக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு நான் இங்கே வந்துட்டு 2 சுரக்காய் எடுத்துருக்குறேன். என்னடா வேறு வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்று செடியில் பிச்சுந்து ஒன்று கடையில் வாங்குது, ஆனால் ரெண்டுமே சுரக்காய் தாங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பேர் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்துட்டு இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு கவர் பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லாவே குக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தானாகவே வாட்டர் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ சுரக்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லிட் ஓப்பன் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் போகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4லேருந்து 5 பல்லு பூண்டு வந்துட்டு ஒன்று பாதியாக இடித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 4 டீஸ்பூன் நல்ல கிரேட்டட் கோகோனட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் நான் இங்கே வந்துட்டு 2 டீஸ்பூன் கலக்காவை வந்துட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா நம்ம சுரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆச்சு. இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.